பூமியின் மையத்தில் புதைந்திருக்கும் தங்கத்தை கண்டுபிடித்த மிச்சிகன் விஞ்ஞானிகள். இது பூமியின் அமைப்பு மற்றும் தங்கம் உருவான விதம் பற்றிய புதிய தகவல்களை வழங்குவதோடு வறுமையை ஒழித்து அனைவரையும் செல்வந்தர்களாக்க ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறது. இந்த கண்டுபிடிப்பு எப்படி நிகழ்ந்தது, இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மனிதன் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தொட்டாலும் பூமியின் மர்மங்களை முழுமையாக விடுவிக்க விஞ்ஞானிகளால் இன்னும் முடியவில்லை. குறிப்பாக பூமிக்கு அடியில் புதைந்து கிடக்கும் அரிய பொருட்களை அடைய முடிந்தால் அது மனித குலத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த வரிசையில் விஞ்ஞானிகள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்துள்ளனர். தங்கம் உலகின் மிக விலையுயர்ந்த உலோகங்களில் ஒன்று மற்றும் பல கலாச்சாரங்களில் புனிதமாக கருதப்படுகிறது. இந்த தங்கம் நமது பூமியின் மையத்தில் கோடிக்கணக்கான டன் அளவில் புதைந்துள்ளது. ஆனால் பூமியின் மேற்பரப்பிற்கும் மையத்திற்கும் இடையே உள்ள பகுதியில் புதைந்து கிடப்பதால் அதை வெளியே எடுப்பது இதுவரை சாத்தியமில்லை. இந்த சவாலுக்கு தீர்வு காணும் முயற்சியில் Earth.com அறிக்கையின்படி மிச்சிகன் பல்கலைக்கழக விஞ்ஞானி ஆடம் சைமன் தலைமையிலான சர்வதேச விஞ்ஞானிகள் குழு பூமியில் தங்கம் இருக்கும் ஹாட்ஸ்பாட்டை கண்டறிந்துள்ளது. பொதுவாக தங்கத்தின் அணுக்கள் மற்ற அணுக்களுடன் இணைவதில்லை. இதனால் பூமியின் மேற்பரப்பில் இருந்து 30 முதல் 50 மைல்களுக்கு கீழே அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் புதைந்துள்ள தங்கத்தை பிரித்தெடுப்பது கடினமாக உள்ளது. இந்த சவாலை சமாளிக்க விஞ்ஞானிகள் ஆய்வக சூழலில் எரிமலைக்கு அடியில் உள்ளதை போன்ற அதிக வெப்பநிலையை உருவாக்கினர். கந்தகத்தை பயன்படுத்தி தங்க அணுக்களை நகர்த்தி மேற்பரப்பை நோக்கி வைக்க முடிந்தது. இந்த கண்டுபிடிப்பு பூமியின் ஆழமான அடுக்குகளை பற்றி நாம் இதுவரை அறியாத பல தகவல்களை வழங்குவதோடு பூமியிலிருந்து தங்கத்தை எடுக்க முடிந்தால் உலகத்தில் இருக்கும் வறுமையை ஒழிக்க முடியும். பூமியின் மையப்பகுதி இரும்பு மற்றும் பிற உலோகங்களின் கலவையால் ஆனது. இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: திடமான உள் மையம் மற்றும் திரவ வெளி மையம். தங்கம் பூமியின் ஆரம்ப காலத்தில் உருவானது. கனமான உலோகங்கள் பூமியின் மையத்தை நோக்கி நகர்ந்தபோது தங்கம் அங்கு புதைந்தது. மிச்சிகன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அதிநவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த ஆய்வை மேற்கொண்டனர். அவர்கள் பூமியின் மையப்பகுதியின் மாதிரிகளை உருவாக்கி அவற்றின் வேதியியல் அமைப்பை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் மூலம் பூமியின் மையத்தில் தங்கம் இருப்பதை உறுதி செய்தனர். விஞ்ஞானிகளின் கணிப்புகளின்படி பூமியின் மையத்தில் புதைந்திருக்கும் தங்கத்தின் அளவு பூமியின் மேற்பரப்பில் உள்ள தங்கத்தை விட மிக அதிகம். இதன் மொத்த மதிப்பு பல டிரில்லியன் டாலர்கள் ஆகும். பூமியின் மையத்தில் உள்ள தங்கத்தை எடுப்பது மிகவும் கடினமான மற்றும் ஆபத்தான செயல். எதிர்காலத்தில் சாத்தியமானால் உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த கண்டுபிடிப்பு பூமியின் ஆழமான அடுக்குகளை பற்றி நாம் இதுவரை அறியாத பல தகவல்களை வழங்குகிறது. பூமியின் மையப்பகுதி மற்றும் கவசம் பற்றிய ஆய்வுகள், நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் போன்ற புவியியல் நிகழ்வுகளை புரிந்து கொள்ள உதவும். தங்கம் பல ஆண்டுகளாக மதிப்புமிக்க உலோகமாக இருந்து வருகிறது. இது தொழில்நுட்பம், மருத்துவம் மற்றும் நகை தயாரிப்பு போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. பூமியின் மையத்தில் உள்ள தங்கத்தை எடுக்க முடிந்தால் அது உலகின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நானோ தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட சுரங்க தொழில்நுட்பம் இதற்கு உதவலாம். இந்த ஆய்வு பூமியின் ஆழமான அடுக்குகளை பற்றிய ஆய்வுகளுக்கு ஊக்கமளிக்கும். பூமியின் மையத்தில் உள்ள தங்கத்தை எடுத்து அதை சமமாக பகிர்ந்தால் உலகத்தில் இருக்கும் வறுமையை ஒழிக்க முடியும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இது மிகவும் கஷ்டமான காரியம். பூமியின் அமைப்பு பற்றிய அறிவியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. எதிர்காலத்தில் பூமியின் ஆழமான அடுக்குகளை பற்றி பல புதிய கண்டுபிடிப்புகள் நிகழலாம். பூமியின் மையத்தில் தங்கம் இருப்பது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. இது பூமியின் அமைப்பு மற்றும் தங்கம் உருவான விதம் பற்றிய புதிய தகவல்களை வழங்குகிறது. இந்த ஆய்வு பூமியின் ஆழமான அடுக்குகளை பற்றிய ஆய்வுகளுக்கு ஊக்கமளிக்கும். அதே நேரத்தில் பூமியின் மையத்தில் உள்ள தங்கத்தை எடுப்பது மற்றும் அதை சமமாக பகிர்வது என்பது மிகவும் கடினமான செயல். இது எதிர்காலத்தில் சாத்தியமாகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.